Hello everyone, welcome to daily preparation series for bank exams, day 9. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேட்டா சஃபிஷியன்சி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே, ஸோ டேட்டா சஃபிஷியன்சின்னு வரப்போது அதுக்கு ஸ்டாண்ட் அலோன் கொஷின்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. மற்ற டாபிக் பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் தான் டேட்டா சஃபிஷியன்சிலே வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஈக்குவேஷன்ஸ் பேசிக்ஸாக இருக்கட்டும், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் பர்சன்டேஜஸாக இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஜாமெட்ரி, மென்சுரேஷன், பெர்முடேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, அந்த மாதிரி மற்ற டாபிக்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இதில் கொடுப்பாங்க. ரைட், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு நம்மளால ஆன்சர் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சர் முக்கியம் கிடையாது. டேட்டா சஃபிஷியன்சின்னு வரப்போது நம்மளால அந்த கேட்டிருக்க கொஷினை ஆன்சர் பண்ண முடியுமா, முடியாதா, அதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் டேக் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு கொஷின் நான் உங்களுக்கு கேட்குறேன். ஓகே, x square is equal to 4. x is equal to what? ஓகே, ஸோ இப்படி ஒரு கொஷின் கேட்டானா எனக்கு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரணும்? எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4னா, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ எக்ஸ்க்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ என்னால் இந்த கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு என்னால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஒரு யூனிக் ஆன்சராக வரணும். ஓகே, இங்கே எக்ஸ்க்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஒரு ஆன்சர் வந்திருக்கு, ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. அதாவது ஒரு யூனிக்கான ஆன்சர் கிடையாது. எனக்கு ரெண்டு விதமான ஆன்சர். 2 ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் சால்வ் ஆகும், இல்லாட்டி -2 நான் எக்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு சால்வ் ஆகும். ஸோ எனக்கு ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. நமக்கு எப்பொழுதும் ஒரு யூனிக்கான ஆன்சர் வருதா வரலையான்னு தான் செக் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அகெயின். இதே கொஷின், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஒரு இது மட்டும் பார்க்க போது எனக்கு எக்ஸ்க்கு வந்து பிளஸ் ஆர் -2 ஸ்டில் அன் ஆன்சர். இந்த ஒரு இதை மட்டும் பார்க்க போது எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, அதாவது 1, 2, 3, நான் எல்லாமே வந்து ஹோல் நம்பர்ஸ் மட்டும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப் டு இன்ஃபினிட்டி. பட் இதை ரெண்டுத்தையும் நான் கிளப் பண்ணுறேன். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் நான் கிளப் பண்ண போது என்ன ஆகுது? இந்த கண்டிஷன்ல இருந்து இந்த கண்டிஷன், இது ரெண்டுத்தையும் நான் கிளப் பண்ண போது எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்ற ஒரு சிங்கிள் ஆன்சர் மட்டும்தான் வருது. இப்போ வந்து எனக்கு ஒரு யூனிக்கான ஆன்சர் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்ற ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. நவ் ஐ ஹாவ் அ யூனிக் ஆன்சர். எல்லா கொஷின்ஸ்க்கும் ஒரு யூனிக் ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ டேட்டா சஃபிஷியன்சி கொஷின்ஸ்ல இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவும் வரலாம், இல்லாட்டி ஆன்சர் நெகட்டிவாகவும் வரலாம். என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் நான் பார்க்குறேன். ஓகே, 2x plus 6 is equal to 0. இது ஒரு கொஸ்டின். 2x minus 8 equal to 0. ரெண்டும் வேற வேற கொஸ்டின். ஓகே, பட் ரெண்டுத்துக்குமே என்னோட பேசிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. இந்த கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். எனக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x plus 6 is equal to 0. அதே மாதிரி செகண்ட் வந்து 2x minus 8 equal to 0. ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? 2x is equal to -6. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6/2 -3. இந்த இடத்துல சால்வ் பண்ண போது 2x இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். எனக்கு ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ்ன்ற ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. பட் என்னோட இருக்கிற கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கேன்? இஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இதுபடி நோ தான் என்னோட ஆன்சர். என்னோட செகண்ட் இதுபடி டெஃபினட்டா எஸ். ஓகே, ஸோ எனக்கு இங்கே ஆன்சர் கிடைச்சிருச்சு சார், ஐ எம் ஏபிள் டு ஆன்சர். இங்கே எனக்கு ஆன்சர் கிடைக்கல சார், எனக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கேயுமே எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. எஸ்ன்றது ஒரு ஆன்சர்
அதே மாதிரி நோன்றது ஒரு ஆன்சர். இந்த கொஸ்டின் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 என்னால அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியுதா? எஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் பண்ண முடியுது. நோ எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 0 என்னால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்சர் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து 100% கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 100% ஃபால்ஸ் கண்டிஷன். ஏன்னா எப்பொழுதுமே என்னோட வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 0க்கு மேல கிடையாது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 வந்துச்சுன்னா இது வந்து என்னோட 100% ட்ரூ கண்டிஷன். ஓகே, எனக்கு முக்கியமானது என்னன்னா 100% கண்டிஷன் வருதா வரலையா அது மட்டும் தான் நான் பார்க்க போறேன். அது ட்ரூவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபால்ஸா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னோட ஃபைனல் ஆன்சர் எனக்கு முக்கியம் கிடையாது. am I able to answer கொடுத்திருக்க கொஸ்டினை கொடுத்திருக்க கேள்விக்கு என்னால ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அது மட்டும் தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் x square, okay, let's assume plus x minus 6 equal to 0. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா எக்ஸ் வந்து செகண்ட் பவருக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கணும். ஸோ எனக்கு எக்ஸ் வந்து எய்தர் -3 ஆர் எக்ஸ் வந்து 2. இது ரெண்டுமே எனக்கு பாசிபிள், கரெக்டா? ரைட்? எக்ஸ் வந்து -3ஆகவும் இருக்கலாம், எக்ஸ் வந்து +2ஆகவும் இருக்கலாம். ஓகே, +2ன்னு சால்வ் பண்ணாலும் எனக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி -3 வச்சு சால்வ் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் சால்வ் ஆயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கா? என்ன கொஸ்டின்? எக்ஸ் கிரேட்டர் தென் 0 பார்க்கணும். இந்த இடத்துல இது ட்ரூவா இருந்திருக்கு, ரைட்டா? ஸோ இந்த இடத்துல இது எஸ்ன்னு வந்திருக்கு, வேற இந்த இடத்துல இது நோன்னு வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம 50-50 கண்டிஷன்ஸ். 50-50 கண்டிஷன்ஸ் வந்தாலுமே வந்து நோ ஆன்சர். ஏன்னா எனக்கு யூனிக்கான ஒரு ஆன்சர் வேணும். அந்த யூனிக்கான ஆன்சர் வந்து 100% ஃபால்ஸாகவும் இருக்கலாம், 100% ட்ரூவாகவும் இருக்கலாம், ரைட்டா? இந்த மாதிரி 50-50 கண்டிஷன்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அதை நம்ம ஆன்சர்ல கன்சிடர் பண்ண முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, so let's assume x square plus 5x plus 6 is equal to 0. Okay, again ஒரு quadratic. So இதை நீங்க பண்ணீங்கன்னா x plus 2 into x plus 3 வந்திருக்கணும். So இதுபடி x is equal to -2 வந்திருக்கு, x is equal to -3. ரெண்டு வேல்யூ x வந்திருக்கு. பட் எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு கேட்கல. வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா அப்போ சிங்கிள் ஆன்சர் வந்திருக்கணும். அது நம்ம ஆல்ரெடி போனதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ லெட்ஸ் ட்ரை ஆன்சரிங் இட். என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ படி நோ, எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தென் 0. என்னோட செகண்ட் படியும் நோ, எக்ஸ் இஸ் நாட் கிரேட்டர் தென் 0. ஸோ எனக்கு வந்து 50-50, அதாவது எஸ் நோன்ட்டு வேற வேற மாதிரி ஆன்சர் வராமல் ஒரு சிங்கிள் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். Though it is a 100% false condition, ஏன்னா எக்ஸ் வந்து 0க்கு மேலே இல்லை, ரைட்? எனக்கு அது முக்கியம் கிடையாது. ஆல் ஐம் இன்ட்ரெஸ்டட் இஸ் எனக்கு 100% கண்டிஷன் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஆல் ரைட், ஃபைனலாக இன்னும் இஃப் ரிக்வயர்ட் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். So x square minus 5x plus 6 equal to 0. Okay, இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனேன்னா ஈஸி. x minus 2, x minus 3 equal to 0ன்னு வந்திருக்கணும். That means my x is either 2 or x is equal to 3. இது ரெண்டு தான் என்னோட ஆப்ஷன்ஸ், கரெக்டா? ஸோ இது என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0 இதுதான் என்னோட கொஸ்டின். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது என் கொஸ்டின் கிடையாது. எக்ஸ் கிரேட்டர் தென் 0வான்ட்டு ஆன்சர் பண்ணுறது தான் என்னோட ரிக்வயர்மெண்ட்டிங்க.
ஸோ இதுபடி எஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, இதுவுமே எஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இங்கேயுமே வந்து எனக்கு ஒரு 100% கண்டிஷன் கிடைக்குது. ஸோ ஒன்லி வென் யூ ஹாவ் அ 100% கண்டிஷன் யூ சே யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, இந்த 100% கண்டிஷனை தான் நம்ம வந்து சர்ச் பண்ண போறோம் எல்லா இடத்துலையும். ஆல்ரைட், இதுதான் வந்து டேட்டா சஃபிஷியன்சியோட பேசிக்ஸ். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்கன்றது ஒரு ரெகுலர் குவான்ட் கொஷின். பட் கொடுத்துருக்க கண்டிஷனை பேஸ் பண்ணி எஸ்ஸா நோவா, இல்லை என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா, என்னால் ஆன்சர் பண்ண முடியாதா, இல்லாட்டி எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, இதெல்லாம் பார்க்கறது தான் வந்து ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஷின். ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் இன்டு சம் ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் பயப்பட வேண்டாம். ஒரு தடவை ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். Each of the questions below consists of a question and two statements numbered 1 and 2 given below. So question பாருங்க, what is the value of x? அதுதான் என்னோட question. அதே கீழே 1 and 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Okay, so each of the questions below consists of a question and two statements numbered 1 and 2 given below. All right, you must decide whether the data given in the statements are sufficient to answer the question and mark an appropriate option. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே கொடுத்துருக்க 5 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணணும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1, if the question can be answered by using statement 1 alone but cannot be answered by using statement 2 alone. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் தெளிவாக பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்றேன், பட் ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ஷன் 1 அதுதான் உங்க ஆன்சர். ஓகே, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியும், இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாதுன்னா ஆப்ஷன் 1 will be your answer. ரைட், இதே செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, if the question can be answered by using statement 2 alone but cannot be answered by using statement 1 alone. ஸோ போன இதோட ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியும், ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னா என்னோட ஆப்ஷன் 2 will be the answer. ஓகே, மறுபடியும் சொல்றேன், எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது என் ரிக்வயர்மெண்ட் கிடையாது. என்னால் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் அ டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, if the question can be answered by using either of the two statements alone. Either of the two statements alone. Okay, அப்படின்னா இது மட்டும் தனியா என்னால் வச்சு ஆன்சர் பண்ண முடியும், இது மட்டும் தனியா வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 3 will be the answer. ரெண்டு கொஸ்டின் தனித்தனியா யூஸ் பண்ணி நான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்னது, if both the statements 1 and 2 together. இது ரொம்ப முக்கியம். Right, both the statements 1 and 2 together are not sufficient to answer the question. In the information and in the information ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கிளப் பண்ணி அப்பவுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியல, என்னோட ரெண்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியும் அட் அ டைம்ல ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியும் என்னால் ஆன்சர் பண்ண முடியலன்னா ஸ்டேட்மெண்ட் 4 will be the answer. Choice 4 will be the answer. சரிங்களா, ஃபைனல் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, if both statements 1 and 2 together are sufficient to answer the question. Okay, போனதுல வந்து not sufficient ன்னு கொடுத்திருந்தாங்க, இங்க வந்து sufficient. அதாவது எனக்கு ரெண்டு டேட்டாவும் யூஸ் பண்ணி ஒரு யூனிக்கான ஆன்சர் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா சாய்ஸ் 5 will be the answer. ஓகே, இதுதான் வந்து முக்கியம். என்ன கொடுத்திருக்காங்க, அதை எப்படி ஆன்சர் பண்ண சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ணி 2 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ணணும்னா ஆப்ஷன் 1. இதை எப்பொழுதுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன நம்ம மெயினா பார்க்கணும்னா, ஒரு ஹாஃபை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது, என்னோட ரெண்டு ஹாஃபையுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அதை என்னோட ஆன்சரா சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பி வெரி கிளியர். உங்களுடைய டேட்டா சஃபிஷியன்சி வரப்போது அவங்க ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சாய்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியணும், ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு ஆன்சர் பண்ண முடியாம இருக்கணும். இந்த ரெண்டு ஹாஃப், அதாவது இந்த சாய்ஸ்லேயே அவங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப், ரெண்டுமே சேர்ந்து என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சாதான் சாய்ஸ் 1 will be the answer. So this is how the question is. Okay, so let's go back. Right, so
Let me clear all these things. All right. Sorry. So we'll start. So what is the value of x? எனக்கு x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Okay. See. ஆக்சுவலா கொடுத்திருக்கிறத சால்வ் பண்ணணுமான்னு கேட்டா பண்ண தேவை கிடையாது. பட் ஃபார் சேக் ஆஃப் டிஸ்கஷன், ஓகே, ஃபார் சேக் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் த கொஸ்டின், நான் சம்டைம்ஸ் வந்து கொடுத்திருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டுவேன். ஓகே, பட் அது கண்டிப்பா பண்ணணுமான்னு கேட்டா அது கிடையாது. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இங்க வேலையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கொஸ்டினே இது கிடையாது. அவன் கேட்டிருக்க கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியுமா, அதாவது இந்த கொஸ்டினை என்னால ஆன்சர் பண்ண முடியுமா, இதுதான் வந்து நான் பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வைஸ் படி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, 3x plus 5 is equal to 9. இதுதான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இதை வச்சு என்னால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? தியரிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன், சிங்கிள் வேரியபிள், அந்த வேரியபிள் எக்ஸ். ஸோ என்னால் டெஃபினட்டா இதை என்னால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, எப்படி சால்வ் பண்ணணும்னு பண்ணி காட்டுறேன். பட் இது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினால அதுவும் சேர்த்து நம்ம பார்ப்போம். ஸோ 3x is equal to 9 minus 5 வந்திருக்கணும். 3x is equal to, so எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கா? டெஃபினட்டா கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ என்னால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ யாராவது கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து என்னோட ஆன்சர் எஸ். ஓகே, என்னோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x is more than 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x more than 0 அப்படின்னு ஜென்ரலா யாராவது சொன்னாங்கன்னா இது வந்து வெறும் இன்டீஜர் ஆர் வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த மாதிரி பார்த்தா 1 2 3 4 அப்படின்னு ஆல் தி வே அப் டு இன்ஃபினிட்டி வரையும் இருக்கு. பட் இதே ஆல் ரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூஸ், அதாவது 0.01 ஆர் 0.176 இல்லாட்டி 1.734 அந்த மாதிரி இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸுக்கு ஒரு யூனிக்கான ஆன்சர் எனக்கு இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டா நோ. ஸோ என்னோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு சால்வ் பண்ண முடியுமா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு சால்வ் பண்ண முடியுமானா என்னோட ஆன்சர் வந்து நோ. ஓகே, பி வெரி கிளியர், எனக்கு ஒரு யூனிக்கான ஆன்சர் வேணும். எக்ஸுக்கு நிறைய ஆன்சர் வந்துச்சுன்னா அது கிடையாது. ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியுது. என்னோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணா எனக்கு ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் வருது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு இந்த கொஸ்டினை என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கோ பேக் டு யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இஃப் த கொஸ்டின் கேன் பி ஆன்சர்ட் பை யூசிங் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன், எஸ் என்னால் இது பண்ண முடிஞ்சது. பட் cannot be answered by using statement 2 alone, என்னால இது பண்ண முடியல. ஸோ இது வந்து எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது. சாய்ஸ் 1 will be the answer for this question. சரிங்களா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது, என்னோட செகண்ட் ஆப்ஷன் மட்டும் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ என்னோட சாய்ஸ் 1 வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுது. சாய்ஸ் 1 will be the answer. இந்த கொஸ்டினுக்கு சாய்ஸ் 1 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான், இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. இன்னும் 2-3 மாடல் பார்த்துட்டு நம்ம வேற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போவோம். ஸோ டெக்னிக்கலி மொதல் கொஸ்டினுக்கு பண்ண அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கும் நம்ம யூஸ் பண்றோம். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் முடியலன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு முடியுது, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு முடியலன்னா செகண்ட் ஆப்ஷன். 2 ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியா வச்சு என்னால யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தேர்ட் ஆப்ஷன். 2 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து யூஸ் பண்ணியும் என்னால ஒரு ஆன்சர் கொடுக்க முடியல அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன். 2 ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து யூஸ் பண்ணி என்னால ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுதுன்னா அதுக்கு வந்து ஃபிஃப்த் ஆப்ஷன். ஸோ இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. லெட்ஸ் லுக் அட் த கொஸ்டின். The breadth of the rectangle is 2/3 of its length. Okay, so first ஒரு rectangle கொடுத்திருக்காங்க. So for discussion, let's draw a rectangle. So ஒரு rectangle வந்துச்சுன்னா அதோட longer side lengthும் அதோட shorter side breadthும் யூஸ் பண்ணுவோம். Okay, perimeter of the rectangle ABCD. So அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். Let's assume இதுதான் ABCD. Okay, so fine.
ரெக்டாங்கிள் பண்ணியாச்சு, லென்த் பிரெத் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்னா என்ன? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல டைரக்டா நமக்கு தெரியும். ஸோ 2 லென்த் 2 பிரெத் ஆட் பண்ண, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் அவுட்டர் லைன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் L பிளஸ் B. இதுதான் வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. ஸோ லென்த்தும் பிரெத்தும் கரெக்டான வேல்யூஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுல என்னால சால்வ் பண்ண முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க? The breadth of the rectangle is 2/3 of its length. அதாவது ஃபர்ஸ்ட் படி breadth of the rectangle is 2/3 of the length. சூப்பர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன, எனக்கு கரெக்டான லென்த் வேல்யூவோ இல்ல எனக்கு கரெக்டான பிரெத் வேல்யூவோ எனக்கு கொடுக்கல. நான் லென்த் வந்து நான் 9ன்னு எடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி என் பிரெத் வந்து 6ன்னு வரும். இல்ல என் லென்த் வந்து நான் 12 அப்படின்னு எடுத்தேன்னா என் பிரெத் வந்து 8ன்னு வரும். ஸோ எனக்கு வந்து இங்கே இன்ஃபைனைட் வேல்யூஸ் ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் என்னால் கண்டுபிடிக்க முடியும். லென்த்துக்கு நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா பிரெத் வந்து 2/3ன்னு வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலால வேற வேல்யூ வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து லென்த் அண்ட் பிரெத்துக்கு வந்து நோ யூனிக் ஆன்சர். ஸோ இது மட்டும் வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியாது. என்னோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? AB is equal to 12 சென்டிமீட்டரும் என்னோட BC is equal to 8 சென்டிமீட்டரும். அதாவது என்னோட லென்த்துக்கும் என்னோட பிரெத்துக்கும் யூனிக்கான வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட ஃபார்முலால லென்த் 12ஆகவும் பிரெத் 8ஆகவும் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஒரு பெரிமீட்டருக்கு ஒரு யூனிக் ஆன்சர் வரப்போகுது. ரைட்? ஸோ இது மட்டும் வச்சு என்னால் ஒரு யூனிக் ஆன்சர் கொடுக்க முடியும். என்ன கொஸ்டினுக்கு கொடுக்க முடியும்? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ABCDக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால் கொடுக்க முடியாது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால் கொடுக்க முடியும். ஸோ டெக்னிக்கலி இதுதான் வந்து என்னோட ஆன்சர் சாய்ஸ். ஓகே, if the question can be answered by using statement 2 alone but cannot be answered by using statement 1 alone. ரொம்ப முக்கியம், நான் போன தடவை சொன்ன மாதிரி வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை மட்டும் பார்க்க கூடாது, என்னோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஓகே, இல்ல சார் சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், நான் இந்த வேல்யூ இங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்களே சார் ஒரு வேல்யூ, இந்த வேல்யூவை தூக்கி நான் இந்த இடத்துல போட்டாலும் எனக்கு ஆன்சர் வருது. எனக்கு 2 தூக்கி 1ல யூஸ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வரும். ரைட்டா? நான் லென்த்தோட வேல்யூ மட்டும் 12ன்னு போட்டு என்னால் தனியாக பிரெத் கண்டுபிடிச்சு என்னால் சால்வ் பண்ணிடுச்சு. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணாலும் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இஃப் both the statements 1 and 2 together are sufficient to answer the question. என்னோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்க ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் என்ன தெளிவா கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியும், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப கிளியரா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 தான் ஆன்சர். நான் இங்க ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுலயே வந்து என்னோட ரிக்வயர்ட் ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ நான் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி எனக்கு ஆன்சர் வருமா வராதான்ற ஒரு கன்ஃபியூஷனுக்கு நான் போகணுன்ட்டு எனக்கு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் டெஃபினெட்லி சாய்ஸ் 2. வேற எதுக்குமே நீங்க யோசிக்க வேண்டாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். அகெயின் சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் எதுவும் மாத்தல, அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நம்ம கொஸ்டின் ட்ரை பண்ண போறோம். ஓகே, ஃபைண்ட் ஷீதல்ஸ் ஏஜ் 4 years from now. அப்படி ஷீதல்ன்ற ஒரு பர்சனோட ஏஜ் 4 years from now என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, the ratio of present ages of Anil and Sheetal is 7:6. So 2 person Anil and Sheetal அவங்களோட present ages வந்து 7:6 என்ற ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? Anil's present age is 10 years more than that of Sheetal. ஓகே, ரைட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்ம எப்பொழுதுமே வந்து present ஏஜ் வந்து ஓகே, ஷீதலுக்கு வந்து நான் எஸ் அசியூம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி present ஏஜ் ஆஃப் அனில் அதை நான் ஏன்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வேரியபிள்ஸ் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் நான் சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் லுக் அட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செப்பரேட்லி அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செப்பரேட்லி. The ratio of the present ages of Anil and Sheetal. So Anil to Sheetal இவங்களோட present age ஓட ரேஷியோ என்னவா இருக்கு? 7:6. ஓகே,
ஸோ எனக்கு ஷீத்தலோட ஏஜ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஷீத்தல்ஸ் ஏஜ் 4 years from now, அதாவது ப்ரெசென்ட் ஏஜ் நம்ம வந்து ஷீத்தல் எஸ்ன்னு வச்சிருக்கோம்னா நான் வந்து எஸ் பிளஸ் 4 இது என்னால் சால்வ் பண்ண முடியுதா? இதுதான் என்னோட கொஸ்டின். 4 years from now, நவுனா ப்ரெசென்ட், 4 years from nowனா இப்போலேருந்து 4 years கழிச்சு. ஓகே, அதுதான் நான் சால்வ் பண்ணேன். ஸோ இதை நான் சால்வ் பண்ணணும்னா எனக்கு ஷீத்தலோட ஏஜ் தெரியணும், ரைட்டா? பட் ஷீத்தலோட ஏஜ் எனக்கு தெரியணும்னா எனக்கு வந்து 6a/7 எனக்கு ஏயோட வேல்யூ தெரிஞ்சாதான் நான் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணி எஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பட் எனக்கு ஏயோட வேல்யூ தெரியாது, ரைட்டா? ஸோ இது மட்டும் வச்சு எனக்கு எந்த யூஸும் கிடையாது. செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அனில்ஸ் பிரசன்ட் ஏஜஸ் 10 years more than that of ஷீத்தல். அதாவது அனிலோட பிரசன்ட் ஏஜ் வந்து ஷீத்தலோட பிரசன்ட் ஏஜை விட 10 ஜாஸ்தி. ஓகே, ஃபைன், ஆல் குட். பட் இதை வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் கண்டிப்பாக தனியாக பண்ண முடியாது. ஸோ இதுவுமே இண்டிவிஜுவலி எனக்கு யூஸ் கிடையாது. இப்போ நான் ரெண்டுத்தையுமே சேர்த்தா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அனிலோட ஏஜ் வந்து ஷீத்தலோட +10 எனக்கு தெரியும், கரெக்டா? ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையுமே சேர்ந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அதாவது 1 and 2. ஓகே, 1 படி a/s is equal to 7/6. 2 படி a is equal to ஷீத்தல் +10. ஸோ நான் ஏவை வந்து ஷீத்தலால் ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? s plus 10 divided by s is equal to 7/6. ஓகே, எனக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் வருது. இந்த ஈக்குவேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணேன்னா என்னால் டெஃபினட்டாக இதுல இருந்து எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இட்ஸ் அ சிங்கிள் ஈக்குவேஷன் வித் அ சிங்கிள் வேரியபிள். என்னால் டெஃபினட்டாக எஸ்ஸோட ஆன்சர் இதில் கண்டுபிடிக்க முடியும். நான் எஸ்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னோட ஒரிஜினல் கொஷின் படி 4 years from now, அதாவது ஷீத்தலோட ஏஜ் இப்போலேருந்து 4 வருஷம் கழிச்சு என்ன இருக்குன்னு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதை நான் சால்வ் பண்ணுறது எனக்கு யூஸே கிடையாது. என்னால் கொஷினை ஆன்சர் பண்ண முடியுமான்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டா என்னன்ட்டு கேட்கல. ஓகே, இது வந்து ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல சால்வ் பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு திருப்பியும் எஸ் பிளஸ் 4 கண்டுபிடிச்சு ஒரு வேல்யூ வரதுல எந்த யூஸும் கிடையாது. ஸோ அவ்வளோ வேஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? இந்த ஸ்டெப்லேயே வந்து எஸ் என்னால் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும், இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடிச்சதுன்னா என்னால் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ண போது எனக்கு ஆன்சர் வருது. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? இஃப் த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் ஸ்டேட்மெண்ட் 1 alone பட் cannot be ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு எனக்கு ஆன்சர் வரல, ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் வச்சு எனக்கு ஆன்சர் வரல. ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷன் கிடையாது. இஃப் த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் எய்தர் ஆஃப் த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் alone, அதாவது 1 தனியா 2 தனியா வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னா சாய்ஸ் 3, அதுவும் இங்கே கிடையாது. If both these statements 1 and 2 together are not sufficient to answer the question, right? ஸோ இல்லை, எனக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணால் என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுவுமே என் ஆன்சர் கிடையாது. ஃபைனல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட், ரெண்டுமே சேர்ந்து சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்னா யூஸ் பண்ண போது என்னால் ஒரு ஆன்சர் கொடுக்க முடியுது. அதுதான் என்னோட சாய்ஸ் 5. ஸோ இந்த கொஸ்டினுக்கு சாய்ஸ் 5 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ரைட். மறுபடியும் சொல்றேன், கேட்டிருக்க கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியுமான்ட்டு பார்க்கறது தான் என் வேலை. கேட்டிருக்க கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கிடையாது. டேட்டா சஃபிஷியன்சிக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கும் அதுதான் டிஃபரன்ஸ். நம்ம டேட்டா சஃபிஷியன்சி சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே மாத்தல. ஸோ போன கொஸ்டின் நம்ம என்ன ட்ரை பண்ணோமோ அதே பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். In a park, there are a certain number of deers and peacock. How many peacocks are present in the park? So deer and peacock இது ரெண்டும் பார்க்ல இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் மீ அசியூம் நம்பர் ஆஃப் டியர்ஸ் வந்து நான் டீன்ட் வச்சுக்கிறேன்
and number of peacocks. Okay, so first instruction and second statement. In the park, the total number of legs of deer and peacock is 30. Right? இப்போ ஒரு டியர்னு பாத்தீங்கன்னா டியர் will have 4 legs. ஒரு டியருக்கு 4 லெக் இருக்கும். அதே மாதிரி ஒரு பீகாக்கு 2 லெக் இருக்கும். ஓகே, இப்போ the total number of legs, அதாவது டோட்டலா டியர் அண்ட் பீகாக் ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்களோட நம்பர் ஆஃப் லெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 13 கொடுத்துருக்காங்க. ஸோ பீகாக்குன்னு வரப்போது ஒரு பீகாக்கு 2 லெக் இருக்கும். So number of peacock p na 2p will be the number of legs. அதே மாதிரி ஒரு டியருக்கு d is number of deers na ஒரு டியருக்கு 4 leg இருக்கும். So 4d வந்து total number of deer legs எனக்கு கொடுக்கும். So peacock legs plus deer legs இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போது எனக்கு 13 வந்திருக்கும். ரைட்? இதை மட்டும் வச்சு என்னால சால்வ் பண்ண முடியுமா? என்ன கொஸ்டின்? how many peacocks are present? ஸோ பார்க்ல எத்தனை பீகாக் இருக்குது, இதுதான் என்னோட கேள்வி. ஸோ பியோட ஆன்சர் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? இதுல இருந்து என்னால் சால்வ் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியும். ரைட்? ஸோ இதை இன்னும் ஒரு மேபி 2 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா டிவிஷன் பை 2 பண்ண போது p plus 2d is equal to 15. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பீகாக்ஸ் is equal to 15 minus 2d. இந்த மாதிரி வந்திருக்கும். இதுல எனக்கு யூனிக்கான ஒரு ஆன்சர் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ d is equal to 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா p is equal to 13. இதே d is equal to 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா p is equal to 11. ஸோ அதே மாதிரி d is equal to 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா this is equal to 9. ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். I have multiple answers. No unique answer. Number of peacocks க்கு எனக்கு ஒரு யூனிக்கான ஆன்சர் வரல. ஸோ இது மட்டும் வச்சு I cannot solve. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? நம்பர் ஆஃப் டியர் இஸ் மோர் தேன் 6. ஓகே, டியர் மோர் தேன் 6னா அப்போ டியர் வந்து மேபி 7 இருக்கலாம், ஆர் மேபி 8 இருக்கலாம், ஆர் மேபி 9 இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ இது மட்டும் தனியா வச்சு எனக்கு சால்வ் பண்ண முடியுமா? அகெயின் நோ யூஸ். ஓகே, நோ யூஸ். ஸோ அதனால இங்கேயும் கிடையாது. இது திருப்பி கரெக்டாக பண்ணணும்னா போன ஸ்டெப் அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ எனக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ண போது என்ன வருது? நான் டியர் 3 வரைக்கும் பண்ணிட்டேன், பீகாக் 9 வரைக்கும். அதோட கண்டினியூஷன் பண்ண போது டியர் வந்து 4 இருந்துச்சுன்னா உங்களோட பீகாக் வேல்யூ என்னவோ வந்திருக்கணும். 2 ஈக்குவேஷன் சேர்த்து நம்ம பண்ண போறோம். சரிங்களா? 7. அதே மாதிரி டியரோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா this will become 5. டியரோட வேல்யூ 6 இருந்துச்சுன்னா this will become 3. டியரோட வேல்யூ 7 இருந்துச்சுன்னா this will become 1. டியரோட வேல்யூ 8 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா this will become -1. எனக்கு நம்பர் ஆஃப் பீகாக்ஸ் மைனஸ்ல இருக்க முடியாது. பிகாஸ் நம்பர் ஆஃப் டியர்ஸ், நம்பர் ஆஃப் பீகாக்ஸ் எப்பொழுதுமே பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். ரைட்டா? ஃபைன். ஸோ இப்போ நான் 2 ஈக்குவேஷனும் சேர்ந்து சால்வ் பண்ண போது என்ன ஆகுது? இப்போ என்னோட 2 ஈக்குவேஷனும் சேர்ந்து சால்வ் பண்ண போது இங்கே எனக்கு நிறைய வேல்யூ இருந்துச்சு. ரைட்? ஸோ இங்கேயுமே வந்து ஒரிஜினலா வந்து நோ யூனிக் வேல்யூ. ரைட்? பட் இப்போ நான் ரெண்டுத்தையும் சேர்ந்து சால்வ் பண்ண போது எனக்கு ஒரு ஆன்சர், அதாவது நம்பர் ஆஃப் டியர் மோர் தேன் 6னா இங்க இருந்து தான் நான் பார்க்கணும். பட் இது நாட் அப்ளிகபிள் இதுக்கப்புறம். ஏன்னா இதுக்கப்புறம் போக போக எனக்கு இதெல்லாம் நெகட்டிவ்ல போகுது. ஸோ இதெல்லாம் நாட் பாசிபிள். எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் 2 சைட்ல இருந்து வருது. இதுலயும் வந்து d is equal to 7 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு p is equal to 1 வரைக்கும் வந்திருக்கும். ரைட்? ஸோ நான் ரெண்டுமே
இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கிளப் பண்ணி சால்வ் பண்ண போது எனக்கு d is equal to 7 and t is equal to 1 ஒரு யூனிக்கான ஆன்சர் வந்திருக்கு. ரைட்டா? This is a unique answer. So am I able to solve the question or answer the question? Yes. எப்போ என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சது? When I club both 1 and 2 சேர்ந்து கிளப் பண்ண போது எனக்கு ஆன்சர் வந்துச்சு. So looking at your options, போன தடவை பண்ண அதே ஆப்ஷன்ஸ் தான். If both statements 1 and 2 together, ரெண்டுமே together யூஸ் பண்ணியிருக்கேன், sufficient to answer the question, then that is your answer choice. The choice 5 is the answer for this question. Right. Okay. Next question. So அதே பேசிக்ஸ், அதே 5 ஆப்ஷன், இன்னும் ஒரு கொஸ்டின் இந்த மாடல்ல நம்ம பண்ண போறோம். என்ன கேட்டிருக்காங்க? Find the ratio of Sanghavi's saving to Joshi's saving. ஸோ சேவிங்ஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன கொடுத்துருக்காங்க? இன்கம் ஆஃப் சங்கி அண்ட் ஜோஷி கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்ஃபர்மேஷனா ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சங்கி அண்ட் ஜோஷி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன முக்கியமா தெரியணும்? யோர் savings is equal to income minus expenditure. Okay. என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி என்ன கொடுத்துருக்காங்க? இன்கம் ஆஃப் சங்கி, இன்கம் ஆஃப் ஜோஷி, இது ரெண்டும் வந்து 4:3 அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரைட்? என்னோட ரெண்டாவது படி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சங்கி, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஜோஷி 3:2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வேற வேற ரேஷியோ. இந்த ரேஷியோ மட்டும், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரேஷியோ மட்டும் வச்சு சேவிங்ஸ் ரேஷியோ என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்கம் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதுல வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பேஸ் பண்ணி என்னால் சேவிங் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையும் சேர்ந்து கிளப் பண்ண போது என்ன ஆகுது? இதை ரெண்டுத்தையும் சேர்ந்து நான் கிளப் பண்ண போது, ரைட்? ஸோ இன்கம், ஒன் செகண்ட். ஸோ ரெண்டும் சேர்ந்து கிளப் பண்ண போது, லெட்ஸ் சே திஸ் இஸ் சங்கி, திஸ் இஸ் ஜோஷி. Income, expenditure, savings. Okay. So first important thing, ஒரு ரேஷியோவை பிரேக் பண்ணணும்னா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம பிரேக் பண்ணணும். நான் இதை ஒரு ஏன்ட்டு ஒரு வேரியபிள் வச்சு பிரேக் பண்றேன், இதை நான் பீன்ட்டு ஒரு வேரியபிள் வச்சு பிரேக் பண்றேன். ஸோ இன்கம் ஆஃப் சங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ஆன்சர் வந்து 4A. ரைட்? இன்கம் ஆஃப் ஜோஷி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3A. ஓகே. இதே எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சங்கின்னு பார்த்தீங்கன்னா 3B. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஜோஷி பார்த்தீங்கன்னா 2B. ஓகே. நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இங்கே வந்து சேவிங்ஸ் எப்படி எழுதலாம்? 4A மைனஸ் 3Bன்னு எழுதலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 3A மைனஸ் 2Bன்னு எழுதலாம். ரைட்? இப்போ எனக்கு சேவிங்ஸ் ரேஷியோ தானே கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து நான் சேவிங்ஸ் ரேஷியோ என்ன எழுத முடியும்? 4A minus 3B divided by 3A minus 2B. எனக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்ட்டு நினைச்சா டெஃபினெட்லி இன்னும். ஏன்னா A and B வேல்யூஸ் மாற மாற இதோட நெட் வேல்யூ மாறும். A is equal to 5, B is equal to 1, A is equal to 5, B is equal to 2, A is equal to 10, B is equal to 1, A is equal to 14, B is equal to 20. அந்த மாதிரி ரேண்டமா நான் A and B க்கு வேல்யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் A and B வந்து என்னது? they are just ratio variables. ரைட்டா? ஸோ டெஃபினட்டா ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆன்சர். நான் தனித்தனியா பார்க்க போது எனக்கு இன்ஃபர்மேஷன் பத்தல, சேர்ந்து பார்க்க போதும் எனக்கு நோ யூனிக் ஆன்சர். ரைட்? ஸோ எனக்கு சேர்ந்து பார்க்க போதும் ஆன்சர் வரல. அப்ப என்னவா இருக்கும்? தனித்தனியா என்னால சால்வ் பண்ண முடியல. சேர்ந்து பார்க்க போதும் இஃப் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட், ரெண்டுமே சேர்ந்து they are still not sufficient to answer the question. So choice 4. ரைட்? இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்.
together and sufficient. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா it was still not sufficient to answer the question. ரைட்டா? So இந்த questionக்கு choice 4 is the right answer. இதுதான் ரொம்ப முக்கியம். யூனிக் ஆன்சர் கண்டிப்பா நமக்கு தேவை. யூனிக் ஆன்சர் இல்லாம நிறைய ஆன்சர்ஸ், இன்ஃபைனைட் ஆன்சர்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா it is still a no answer case. Right. So one different question. Each of the questions below consists of a question and 3 statements numbered 1, 2 and 3 given below it. இது வரைக்கும் நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணோம். பட் இந்த கொஸ்டின்ல நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. Okay. Right. You must decide whether the data given in the statements are sufficient to answer the question. கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதா முடியலையா அதுதான் நம்ம திருப்பி பார்க்க போறோம். இட் இஸ் ஸ்டில் a data sufficiency question. Read all the statements and give your answer. எல்லாத்தையும் படிச்சு பார்த்து கரெக்டான ஆன்சர் கொடுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னது? The question can be answered by using statement 1 and 2. So 1ம் 2ம் சேர்ந்து என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா choice 1. The question can be answered by using statement 2 and 3. அது வந்து என்னோட choice 2. என்னோட statement 1 and 3 வச்சு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து என்னோட choice 3. Okay. Choice 4 என்ன கொடுத்திருக்காங்க? The question can be answered by using any 2 statements. ஏதா 2 ஸ்டேட்மெண்ட், அதாவது 1 and 2 இல்ல 2 and 3 இல்ல 1 and 3. இந்த காம்பினேஷன்ல எது யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடிஞ்சாலும் choice 4. Choice 5 என்னது? The question can be answered by using all 3 statements together. அதாவது statement 1, statement 2, statement 3 மூணுமே சேர்ந்து நான் யூஸ் பண்ண முடிஞ்சு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா choice 5 is the answer. So என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? The ratio of Rakesh's present age and Naresh's age after 9 years is 4:5. ஓகே, ஸோ ராகேஷ் நரேஷ் அப்படின்னு 2 பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு லெட்ஸ் ஸ்டார்ட். Present age of Rakesh. I'll assume it as R. Present age of Naresh. I'll assume it as N. என்ன கேட்டிருக்காங்க? What is the present age of Rakesh? R ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இதுதான் என்னோட கொஸ்டின். So first instruction படி the ratio of Rakesh's present age and Naresh's age after 9 years. அதாவது ராகேஷோட present age divided by Naresh age after 9 years. After 9 years na plus 9. Right? So this should be equal to 4/5. This is 1. இது மட்டும் வச்சு கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ண முடியாது. So second statement என்னன்னு பார்ப்போம். Second statement வந்து the ratio of Rakesh's age 12 years ago. So ராகேஷோட ஏஜ் 12 years ago-னா past. So ராகேஷோட present age வந்து R, 12 years ago-னா -12 divided by Naresh's present age. நரேஷோட present age வந்து N. இந்த ரேஷியோ வந்து 1/2. இதுவும் அகெயின் ஒரு ஈக்குவேஷன், 2 வேரியபிள். இதை மட்டும் தனியா வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ரைட்? மூணாவது இன்ஃபர்மேஷன், தி ஆவரேஜ் ஆஃப் த பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் ராகேஷ் அண்ட் நரேஷ். ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க, பிரசன்ட் ஏஜ். ஸோ ராகேஷ் பிளஸ் நரேஷ் இவங்க 2 பேர்த்தோட பிரசன்டேஜ் ஆவரேஜ் வந்து 18 years கொடுத்திருக்காங்க. ரைட்டா? ஃபைன். ஸோ இதுதான் கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப பாருங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் 2 வேரியபிள் இருக்கு. NR அப்படின்னு 2 செப்பரேட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ 2 வேரியபிள் இருக்குன்னா நம்மளுக்கு 2 சிம்பிள் ஈக்குவேஷன் ஆர் 2 லீனியர் ஈக்குவேஷன் தேவை. ஓகே, ஸோ டெஃபினட்டா என்னால இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு R and N என்னால தனியா சால்வ் பண்ண முடியும். ஸோ 1 and 2 மட்டும் வச்சு என்னால டெஃபினட்டா சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபைன். பட் அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இந்த 2 ஈக்குவேஷன் பார்க்கும்போது 2 வேரியபிள் R and N, 2 லீனியர் ஈக்குவேஷன். ரைட்? ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் இது மட்டும் வச்சும் என்னால் தனித்தனியா ஆருக்கும் என்னுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இது மட்டும் இல்லாம இதை பாருங்க, 1 and 3
இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்க போதும் அகெயின் ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன், ரெண்டு வேரியபிள் ஆர் அண்ட் என். ஸோ 1 and 3 இது வச்சும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 1 and 2 வச்சும் ஆன்சர் பண்ண முடியும், 2 and 3 வச்சும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், 1 and 3 வச்சும் என்னால் ஆன்சர் முடியும். ஆன்சர் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்னா என்னால் இந்த ஆர் வேல்யூவை இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. இந்த கொஷின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் ஸ்டேட்மெண்ட் 1 and statement 2. இது இருக்கு, no issues. But the question can be answered by using statement 2 and statement 3. Statement 2, statement 3 வச்சும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுவும் எனக்கு இருக்கு. அதே மாதிரி the question can be answered by using statement 1 and statement 3. இதுவும் எனக்கு இருக்கு. ரைட்டா? என்னால் இது மூணுமே பண்ண முடியும். பட் உங்களோட ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, the question can be answered by using any two statements. சின்ஸ் இது மூணுமே ட்ரூவா இருக்கிறதுனால நான் மூணுமே டிக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான் டிக் பண்ண முடியும். என்னோட கரெக்டான ஆன்சர் வந்து சாய்ஸ் 4. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் எனி டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஃபிஃப்த்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூசிங் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர். எனக்கு இந்த ஆல் 3 டுகெதர் தேவையே கிடையாது. ஏன்னா எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் ஆன்சர் பண்ண முடியும்ட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். Right? So choice 4 is the answer for this question. This is not required. Okay. Though 1, 2, 3 are individually correct, என்னால ஒரே கொஸ்டினுக்கு 3 ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. அதனால we are not going to choose 1, 2 or 3 and 4 is the correct answer. சரிங்களா? So this is for this particular question. எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கிளப் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் வருது. All right. Fine. So with this இன்னைக்கு செஷன் டேட்டா சஃபிஷியன்சி நம்ம க்ளோஸ் பண்றோம். ஓகே. டைம் ஃபோர் பேங்க் அப்படின்ற ஒரு ஆப் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெய்லி கண்டென்ட், அதில் நிறைய ஃப்ரீ டெய்லி டெஸ்ட்டு, உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அதோட இன்புட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ், எவ்வளோ வேகன்சிஸ் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் அனாலிசிஸ், கட் ஆஃப், அதுக்கு என்ன கேட்டகரிக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்துச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு, மல்டிபிள் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டவுன்லோட் பண்ணி அதோட ஆக்சஸும் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்? தேங்க்யூ. We'll meet again for a different session.